ஹலோ வீவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ரப்பர் பந்து படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஹீரோக்கள் ஹரிஷ் கல்யாண் அண்ட் அட்டகத்து தினேஷ். படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே அட்டகத்து தினேஷ்க்கு கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்கும். வேலை வெட்டி கூட அப்பப்போ போகாம வீட்டுல கொண்டாடி ஏமாத்திட்டு கிரிக்கெட் ஆட போயிரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண், அவரும் சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட்டுக்குன்னா ரொம்ப உயிர் கொடுத்து ஸ்கூல் படிக்கும் போதே கட்டேஷனா வந்து கிரிக்கெட் ஆடுற ஒரு கேரக்டர். ஒரு கட்டத்துல ஒரு 15, 20 வருஷம் கழிச்சு 2 பேருமே ஒரே கிரவுண்ட்ல மீட் பண்றாங்க. அப்போ ஒரு சின்ன கிளாஸ்னால, ஒரு ஈகோனால 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னொரு ஐடியா பக்கம் என்னன்னா, நம்ம அதிஷ்கல லவ் பண்ற பொண்ணு வந்து அட்டகத்தி தினேஷோட பொண்ணு. சோ இவங்க 3 பேரும் ஒரு கட்டத்துல ஒரு ஹீரோயின் அப்பா முக்கியமா இல்ல லவர் முக்கியமான ஒரு முடிவு எடுக்கும் போது சேர்ந்தாங்களா இல்லையா, இல்ல அட்டகத்தி தினேஷ் கிரிக்கெட் விட்டாரா இல்லையா, இல்ல ஹரிஷ் கல்யாண் அவர் பொண்ணை லவ் பண்ணாரா, கல்யாணம் பண்ணாரா இல்லைதான் மொத்த படத்தோட கதை. இந்த கதை வந்து ரொம்ப புதுசுலாம் இல்லை. ஆல்ரெடி நம்ம இந்த ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஸ்டார் சென்னை 28 படத்தோட கதை தான். அது நம்ம ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி சென்னை 28 எப்படி பார்த்தோமோ அதே எமோஷனல், சென்டிமெண்ட், காமெடி எல்லாமே இருக்கு. ஆனா இதுல என்ன புதுசுன்னா ஸ்கிரீன் கொஞ்சம் வலுவானதுனால படம் சூப்பராகவே இருக்கு. நிஜமாவே இந்த வீக்கெண்டு டிக்கெட் புக் பண்ணி தைரியமா போய் இந்த படத்தை போய் பார்க்கலாம். அடுத்து இந்த படத்துல வந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஒன்னொன்னும் அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு சீன்லயும் சரி, ஒவ்வொரு இடத்துலயும் சரி, அவங்க பண்ற காமெடி, பேக்ரவுண்ட்ல வர காமெடி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கு. கிரிக்கெட் ஆடும்போது நம்ம பின்னாடி உட்காந்து நம்ம என்னென்னலாம் கமெண்ட்ரி தருவோமோ அதே காமெண்ட்ல பின்னாடியே போவோம். அது பிளஸ் ஸ்கிரீன் பிளேயோட வித் காமெடியோட போவோம். ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. அதே மாதிரி நம்ம சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடும்போது பேர் வைப்போம். அடேங்கப்பா ஒரு பேரு. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும். சின்ன வயசுல அப்படிதான் நம்ம பண்ணுவோம்ல, அதே மாதிரி இந்த படத்துல சின்ன நெக்ஸ்ட், எப்பப்போலாம் அட்டகத்தி தினேஷ் உள்ள இறங்குறாரோ அந்த பேக்கை தூக்கிட்டு வச்சுட்டு வரும்போதெல்லாம் பின்னாடி பேக்ரவுண்ட்ல விஜயகாந்த் பாட்டை போட்டு பட்டையை கிளப்பிடுறாங்க. செகண்ட், ஹரிஷ் கல்யாண் அவர் கொடுத்த கேரக்டர் அழகா நீட்டாருன்னு வச்சுருந்தாரு. அந்த கேரக்டருக்கும் அந்த மாமனார் கேரக்டருக்கும் மாப்பிள்ளைக்கும் வர ஈகோ கிளாஸ் அப்பப்பெல்லாம் இவங்க 2 பேரும் தயாரிப்பாளருக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு இந்த மாதிரி அட்டகத்தி தினேஷ், இந்த பாலா, இந்த அட்டகத்தி தினேஷ் வர மாமா கேரக்டர்லாம் கொஞ்சம் நிறைய வாய்ப்பு வரும். இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு கண்ட கண்ட வைத்தியங்கள்லாம் பண்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். இந்த மாதிரி நல்ல நடிகர்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இருக்காது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி நல்ல நடிகர்களுக்கு நல்ல படத்துல நடிக்க வச்சு அவங்களுக்கு நல்ல வாய்ப்பை வரும். அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா மியூசிக். எந்தெந்த இடத்துல எல்லாம் விஜயகாந்த் பாட்டை போடணும், மியூசிக்கை போட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் டவுன் ஆகணும், எந்தெந்த இடத்துல எல்லாம் ஹிட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அட்டகத்தி தினேஷும் ஹரிஷ் கல்யாணும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க, ஒரு வீட்டுல மீட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஆட்டமா அந்த அந்த பாட்டு பாடுவாங்க. சீரியஸா அந்த பாட்டை வந்து நம்ம டிவில பார்க்கப்போ இல்ல படம் பார்க்கப்போ அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆனா இந்த படத்துல அந்த சீன் பார்க்கும்போது சூப்பரா பெர்ஃபெக்டா மேட்ச். எனக்கு இந்த படத்தை ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா இன்ட்ரோ. இப்போ பொண்ணோட அம்மா வந்து ஹரிஷ் கல்யாணம் கிரிக்கெட் அம்மா பொண்ணு அம்மா கேட்கும்போது யோசிக்கும் போது பொண்ணோட கையை பிடிச்சி அம்மா இது பண்றான். இப்போ ஹீரோ 2 ஹீரோயினும் வரப்போகுது. அவங்க பின்னாடி ஹரிஷ் கல்யாணம், அட்டகத்தி தினேஷும், அவங்க பின்னாடி அட்டகத்தி தினேஷோட மாமாவும் ஹரிஷ் கல்யாணம் ஃப்ரெண்டா வர பாலாவும் இருப்பாங்க. சூப்பரா அழகா அந்த பேக்ரவுண்ட்ல 3 பேரா 2 பேரா அழகா நிக்க வச்சு சூப்பரா இருப்பாங்க. இன்டர்நெட் சூப்பரா இருக்கும். அப்பப்போ அட்டகத்தி தினேஷ்க்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் நடக்கிற ஈவினிங் கிளாஸ்ல அப்பப்போ ஒரு சில காமெடி தான் இருந்தது. நிஜமாவே தேட்டர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேட்டர்ல ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு இடத்துல கூட முகம் சலிக்கிற மாதிரியோ ஒரு அடல்ட் கண்டென்ட், ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாடி ஷேமிங் எந்த காமெடியுமே அப்படிதான் வராங்க. உண்மையாவே அந்த இடத்துல நம்ம என்ன பேசணுமோ அந்த மாதிரி காமெடியா வச்சிருக்காங்க. முக்கியமா இந்த கிரவுண்ட்ல நடக்கிறப்போ ஒரு அட்டகத்தி தினேஷ் வந்து ஹரிஷ் கல்யாண் பால் போடுறாரு. ஒரு 5 பால் ஒரு விட்டுறாரு. அப்ப பால சொல்லுவாரு, என்னடா கீப்பருக்கும் பவுலருக்கும் தான் பால் மாறி மாறி போயிருக்கு, நடுவுல பேட்ஸ்மேன் இருக்காரா அப்படின்னு கேட்பாரு. அந்த சீன்லாம் சூப்பரா தேட்டர் ஒர்க் நிஜமாவே சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட டைரக்டருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் வாழ்க்கை. ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துல இப்படி ஒரு அழகான படத்தையும் இப்படி அழகான ஸ்கிரீன் பிளே கொடுத்து இப்படி அழகான கேரக்டர் நடிக்க வச்சு எங்களுக்கும் ஒரு தேட்டர் விட்டு வெளியே வரும்போது ஓகே ஒரு நல்ல படம் பார்த்து அந்த ஃபீல் ஒரு பொறுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ட்ஸ் ஆஃப் டூ டைரக்டர். நெக்ஸ்ட் நெகட்டிவ் சொல்ற மாதிரிலாம் இந்த படத்துல ஆகும் இல்லை. அப்படிங்க இந்த படத்துக்கு நெகட்டிவ் சொல்றவங்க எல்லாம் அவங்களுக்கு படம் பார்க்க தெரியாதவங்க, இல்ல அந்த டைம்ல அவங்க வேற ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர இந்த படத்துல நெகட்டிவ் இல்லை. நீங்க நம்பி தைரியமா இந்த வாரம் ஃபேமிலியோடவும் சரி, குழந்தைங்க பண்ணதோட சரி, ஃப்ரெண்ட்ஸோட சரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்.
நிஜமாவே நல்ல படம் தான். ப்ரொடியூசருக்கு ஹீரோக்கெல்லாம் ஒரு ரெக்வஸ்ட் வச்சல, அட்டகத்தி கேஸ் மாதிரி ஒரு கேரக்டர்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப மக்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட். எப்பவுமே பெரிய படம் வந்தா மட்டும் நம்ம கொண்டாடுறோம், செலிப்ரேட் பண்றோம், பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பெருமை பார்த்தோம். இப்ப இன்ஸ்டாகிராம் எல்லாம் போனீங்கன்னா 1000 கோடி வந்துச்சு, 500 கோடி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல அப்படியே ஃபாலோ வந்துட்டே இருக்கும். அது வந்து நமக்கு என்ன சொல்றது, அது வந்து நமக்கு பெருமை கிடையாது. அப்படி அந்த பெரிய படம் ஜெயிச்சுச்சுன்னா ஹீரோக்கும் சரி, ப்ரொடியூசருக்கும் சரி, அது அவங்களுக்கு லாபமே தவிர நமக்கு ஒரு லாபம். ஏன்னா பாருங்க, உங்களுக்கு தெரியும் 3 வீக்ஸ் பிஃபோர் என்ன படம் வந்து சொல்லிட்டு அவன் 1000 2000 கொடுத்து பார்த்துட்டு போனான். என்ன யூஸ்? ஒரு யூஸும் இல்லை. ஆனா இந்த படத்துக்கு அவங்க சின்ன சின்ன தமிழ் படத்துல அப்பப்போ வர இந்த சின்ன படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா தமிழ் படம் எப்படிப்பட்ட படம். சோ இந்த வாரம் நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், ஒரு 150 to 100 கொடுத்து ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் சினிமாவை வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.